2025ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கும், அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் படிக்கணும் அண்ட் என்னென்ன ஃபீல்டில் வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது ஆஸ்க் ரெகுலன்ட்டு. அதுலேயும் நிறைய டெக் ரிலேட்டடான கண்டென்ட்டு அண்ட் ஜாப் பிஸ்னஸ் பற்றிலாம் போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர்ட் பை armoredо.com. இது வந்து ஆஸ்க் ரெகுலன் சேனல் இருக்கிற மெம்பர்ஸ் சேர்ந்து பில்ட் பண்ணுற ஒரு கம்பெனி, பீப்புள் பவர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா armoredо.comல போயிட்டு அதில் நிறைய சோஷியல் மீடியாலாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து குயிக்காக வந்து இந்த 2025ல என்னென்ன வேலைக்கெல்லாம் நம்மளுக்கு டிமாண்ட் இருக்கும், அதுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இது ஒரு பெரிய லிஸ்ட், இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக இருக்கும், மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ஹெல்த் கேர் வந்து 2025ல வந்து ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஃபீல்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நர்சிங்கில் வந்து முன்னாடி வந்து டிப்பிக்கலாக வந்து ஃபீமேலுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் இப்போ வந்து மேல் நர்சிங் ஜாப்ஸுக்கும் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வரப்போகுது 2025ல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் பீடியாட்ரிக் கேரு அண்ட் ரெகுலர் அடல்ட் கேரு, அதுக்கப்புறம் கிடியாட்ரிக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக இருக்கும். இதில் இந்த கிடியாட்ரிக் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 2025ஓட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஏஜ்டு பாப்புலேஷன், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நிறையா இருக்கிறதுனால வந்து இந்த வயசானவங்களை டேக் கேர் பண்ணுறதுக்கு வந்து மேல் நர்சஸ் வந்து நிறைய தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீசன் வந்து அது வந்து அவங்கள ஹெவி லிஃப்ட் பண்ணணும், அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்றதுனால ஃபீமேல் ப்ளஸ் மேல் நர்சஸ்க்கும் வந்து நிறைய வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்சீஸில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் நர்சிங் கோர்ஸ் படிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து ஃபிசியோ அந்த மாதிரி ஆலைடான சில கோர்சஸ் படிச்சிருந்தா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃப்ரீலான்சிங் அந்த ஒர்க்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நர்சிங் பார்த்தீங்கன்னா நிறைய மிடில் ஈஸ்ட்டில் தேவைப்படுது, அந்தமாரி கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க. இது இல்லாமல் ஜப்பான், சைனா அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சைனாஸ் மேபி ஐ டோன்ட் திங்க் ஸோ, பட் ஜப்பான் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து கிடியாட்ரிக் கேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் ஃபியூச்சரில். ஸோ அதுக்கான லாங்குவேஜஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிட்டிங்கன்னா, இப்போ ஸ்பானிஷோ, ஜெர்மனோ, இல்லை ஃப்ரெஞ்சோ, இங்கிலீஷை தவிர இன்னொரு அடிஷ்னல் லாங்குவேஜ் நீங்கள் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓவர்சீஸில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி. ஸோ ஃபிசியோதெரப்பி அப்படின்றது வந்து முன்னாடியெல்லாம் ஃபிசிக்கல் இன்ஜுரிஸு இல்லை வேறு வயசானவங்களுக்கு அந்தமாரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். பட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி வந்து மக்கள் வந்து மசில் அந்தளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால ஃபிசியோதெரப்பி வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வருது அண்ட் ஏஜ் ஆகாமல் வரதுக்கு முன்னாடியே வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசியோதெரப்பிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இப்போ நிறையா இருக்குது. ஸோ அது நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அண்ட் நியூட்ரிஷன். ஸோ இப்போ வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா கேன்சர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு அதிகமாக வந்து நம்ம அடிக்கடி நியூஸில் கேள்விப்படுறோம், ரொம்ப அடிக்கடி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கே வர ஆரம்பிக்குது. அப்படின்றதுனால மக்கள் வந்து இந்த ஆர்கானிக் ஃபுட் மாறுறது, இந்த நியூட்ரிஷியஸ் டயட் மாறுறது, டயட்டிஷியன்ட்ட கன்சல்டேஷன் பண்ணுறது, இந்தமாரி விஷயம்லாம் வந்து ஒரு நார்மலான விஷயமாக ஆக போகுது 2025ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு நியூட்ரிஷனாக இருக்கீங்க, டயட்டிஷியனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த ஜிம்முக்கு போயும் அந்த ஒரு பிஸ்னஸ் கார்டை நீங்கள் வச்சுட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது நீங்கள் வந்து உங்கள் சர்வீஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னா ஒரு சின்ன ஆப் கிரியேட் பண்ணுறதோ, இதுக்கான நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் உங்களை அட்வர்டைஸ் பண்ணுறதோ, ஒரு சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் பேஜ் மாரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு டெய்லி அப்டேட்ஸ் போடுறதோ, இல்லை ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனுக்கு நிறைய சான்சஸ் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் தெரப்பி. இப்போ நிறைய கிட்ஸ் வந்து நிறைய நேரம் வந்து டெக்னாலஜி டிவைசஸில் வந்து முக்கால்வாசி நேரம் இருக்கிறதுனால ஸ்பீச் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்பீச்சில் வந்து டிசபிலிட்டிஸ் மாதிரியே வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வர குழந்தைங்களுக்கு வந்து பேச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, பேச்சு வந்து தெரப்பி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஓவர்சீஸில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து அதுக்கான சென்டர்ஸே இருக்குது, பெரிய பெரிய சென்டர்ஸே இருக்குது. அங்கே நிறைய கிட்ஸ் வந்து டியூஷன் மாதிரி போவாங்க, போயிட்டு ஸ்பீச் தெரப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து 2025ல வில் பி ஒன் ஆஃப் த மெயின் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்து ரேடியோ ஆன்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு இதுமாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்குது மெடிக்கல் ஃபீல்டில். ஸோ அதில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை நம்ம செப்பரேட்டாக வந்து இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக இதை பற்றி பேசுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட், அதை தாண்டி ஆஸ்திரேலியா, யூஎஸ், கனடா அதுமாதிரி நிறைய இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸ் வந்து இட் வில் பி ஜென்ரலி கெட்டிங் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கு, அதை தாண்டி வந்து சர்வே ரிலேட்டட் ஒர்க்ஸ் நிறையா இருக்கும். சர்வேனா முன்னாடி வந்து டோட்டல் ஸ்டேஷன் வச்சு நம்ம பண்ணுவாங்க, தேர்ட்ல டோட்டல் ஸ்டேஷன் வச்சு பண்ணுவாங்க. இப்போ வந்து அதை தாண்டி ட்ரோனில் வந்து க்ளவுட் சர்வேஸ் பண்ணுறது, க்ளவுட் பாயிண்ட் க்ளவுட் பேஸ்டு சர்வேஸ் பண்ணுறது, லைடர் சர்வேஸ் பண்ணுறது. ஸோ அந்தமாரி விஷயம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ட்ரோன் லைசன்ஸ் வந்து எடுக்கிறது, ட்ரோனை பற்றி ஒரு சின்ன கோர்ஸ் அட்டன் பண்ணுறது, பைலட் கோர்ஸ் அட்டன் பண்ணுறது அப்படின்றது இட் குட் பி ரியலி யூஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் அதை அட்டன் பண்ணுறப்ப அதுக்கு என்ன ட்ரோனு, என்ன டைப் ஆஃப் இது ரேட்டிங்கு, அதெல்லாத்தையுமே வந்து பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து
சர்வேயிங் மட்டும் நீங்கள் பண்ணாமல் சர்வே கூட சேர்ந்து அடிஷ்னலாக சில ஜாப்ஸும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அது வந்து pretty much டிசைன் ரிலேட்டடான ஒர்க்கு. ஸோ இப்போ நீங்கள் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் லே பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்வே பண்ணி முடிப்பாங்க. சென்ட்ரல் லைன் அலைன்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த ரோட் ஃபர்னிச்சர் சுற்றி இருக்கிற ரோட் சைடு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணுறது, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரோட் டிசைன் பண்ணணும். அது வந்து ஒரு ரோட் டிசைனரோட வேலை. பட் இருந்தாலும் நீங்கள் எர்த் ஒர்க் கால்குலேஷன் எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். அதாவது எவ்வளோ கட் அண்ட் ஃபில், இந்த இடத்துல எவ்வளோ மண்ணால்னா எவ்வளோ வந்து இந்த இடத்துல தூரத்தில் எவ்வளோ ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கட் அண்ட் ஃபில் பேசிக் கால்குலேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ எஸ்டிமேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்டிமேஷன் வந்து நாட் ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் ரிலேட்டட் மட்டும் கிடையாது. அக்ராஸ் த ஃபீல்டில் வந்து எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எதில் நீங்கள் போனாலும் சரி எஸ்டிமேஷன் வந்து இட்ஸ் வெரி வெரி நைஸ் ஃபீல்டு. ஸோ அதில் நீங்கள் வந்து குட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு தேடி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதை தாண்டி அடுத்தது வந்து எஜுகேஷன் சைடு நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து டீச் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ கரண்ட்டாகவே பார்த்திங்கன்னா பிம்முக்கு வந்து நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. பிம் கன்சல்ட்டிங்கும் சரி, டிசைன் சரி, பிம் ரிலேட்டட் டிராஃப்டிங், டாக்குமெண்டேஷன் அண்ட் ஆல்சோ வந்து டீச்சிங் அந்த ரிலேட்டட் போனாலும் சரி உங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். ஸோ கேடு, ஜிஎஸ் சாஃப்ட்வேர்ஸு அதை டீச் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ கேட் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா இன்னமும் வந்து ஆட்டோகேட் யூசேஜஸ் இருக்குது. ஆட்டோகேடு, ரெவிட், எம்இபி, இன்வென்டரு, அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ்திரேலியா சைடில் நீங்கள் வரீங்கன்னா 12Dன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதை நீங்கள் படிச்சிருக்கணும். அதேமாதிரி யூஎஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து பென்ட்லி, மைக்ரோ ஸ்டேஷனு, ஓப்பன் ரோட்ஸு இந்தமாரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங், சிவில் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவே நீங்கள் எலக்ட்ரிக்கல் சைடு நீங்கள் போனீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக வந்து ரெவிட்லேயே வந்து எலக்ட்ரிக்கல் சைடு காம்பனன்ட்ஸ் ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சைட் ஜாப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெக்கானிக்கல் சைடு நீங்கள் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வென்டரு, அதுக்கப்புறம் எம்இபி அண்ட் ஆட்டோகேட் மெக்கானிக்கல் அண்ட் இந்தமாரி விஷயம்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்கிடெக்சர் சைட் போனீங்க அப்படின்னா வந்து ரெவிட், ஆட்டோகேடு, அதுக்கப்புறம் ஆர்ச்சிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான சில ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் 3ds மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஏன்னா முக்கால்வாசி ஆர்கிடெக்சர் சைடு நீங்கள் டிசைன் ஜாப்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா மாண்டாஜஸ் கிரியேட் பண்ணுறது அண்ட் வாக் த்ரூஸ் கிரியேட் பண்ணுறது, இன்டீரியர் ஒர்க்ஸ், எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸு, ஃபசாட், இந்த விஷயம்லாம் நிறைய ஒர்க் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபசாட் இன்ஜினியரிங். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற நிறைய பில்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து ஹை ரைஸ் பில்டிங்ஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் அ ஃபேஷன். ஸோ இப்போ அந்த ஹை ரைஸ் பில்டிங்ஸில் வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும், இல்லைனா ஒரு அலுமினியம் ஃபசாட் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல யார் வேலைக்கு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபசாட் இன்ஜினியர்ஸ் வந்து வேலைக்கு வராங்க. ஸோ ஃபசாட் இன்ஜினியரிங்க்கு வந்து நிறைய விஷயம் அதுக்காக படிக்க வேண்டியது விஷயம் இருக்குது. இது ஏற்கனவே முன்னாடியே வந்து நான் ஆஸ்ட்ரகுலன் சேனலில் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை தேடி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஜென்ரலாக வந்து ஃபசாட் இன்ஜினியர்ஸ் வந்து பேக்ரவுண்ட் வந்து சிவில் ஆர்கிடெக்சர் இருக்கும். ஸோ அது 2 ஃபீல்டு இருக்கும். மெக்கானிக்கல் கூட அந்த ஃபீல்டுக்கு வரலாம், ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் கிடையாது. ப்ளஸ் வந்து அதில் இருக்கிற மெட்டீரியல் எக்ஸ்ட்ரூஷன்ஸு, இன்டீரியர்னால் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸ்ட்ரூஷன் கம்பெனிஸ் இருக்கும். இப்போ டோர்மா, லாக்ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அந்த கம்பெனிஸோட எக்ஸ்ட்ரூஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஒரு விண்டோ ஃப்ரேம் செய்கிறது, ஆனிங் எப்படி செய்கிறது, டோர் ஃப்ரேம் எப்படி செய்கிறது, அண்ட் ஸ்லைடிங் டோர் எப்படி செய்கிறது, டபுள் ஃபோல்டபுள் டோர்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே வந்து நீங்கள் அது ஒரு டிசைன் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும், படிக்கணும், அது எங்கே ஃபிட் ஆகும், இதெல்லாம் இருக்குது. அண்ட் ப்ளஸ் வந்து கிளாஸை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஃபசாட் இன்ஜினியரிங் வரவங்களுக்கு வந்து கிளாஸ் நாலேஜ் நிறையா இருக்கணும். கிளாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் கிளாஸை வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், ஏன்னா அதில் வந்து டாலரன்ஸ் வந்து 3 மில்லிமீட்டர்ஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஃபீல்டு வந்து ஃபசாட் இன்ஜினியரிங் ஃபீல்டு தான். நீங்கள் அதில் தப்பாக கால்குலேஷன் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா கம்பெனிக்கு பெரிய நஷ்டமாகும், உங்களுக்கு வேலை போயிடும். ஸோ அதனால் அதில் வந்து கிளாஸை பற்றியான ஒரு நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு வந்து இப்போ டெம்பர்ட் கிளாஸு அண்ட் லேமினேட்டட் கிளாஸ் இதெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸு, இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், பண்ண முடியாது, டாலரன்ஸ் என்ன, இதெல்லாத்தையும் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபசாடுன்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஃபீல்டு தான். பட் அதுக்கான டிமாண்டும் இருக்கும். அண்ட் அதுக்காக நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக கோர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜெனரிக்கான சிவில், மெக்கானிக்கல், ஆர்கிடெக்சரல் கோர்ஸ் படிச்சுட்டு கூட நீங்கள் உள்ளார ஈஸியாக நீங்கள் வரலாம் ஃபசாட் இன்ஜினியரிங்குள்ளார அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கு அதில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இது ரிலேட்டடான ஃபீல்டு ஒர்க்ஸ் எல்லாமே. இதை தாண்டி வந்து பிளான்ட்டு, அதுக்கப்புறம் வேர்ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் விண்ட் டர்பைன் டெஸ்டிங் இந்தமாரி விஷயம் இல்லாமல் கூட வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம 2 ஃபீல்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2 ஃபீல்டுலையுமே இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ கண்டினியூஸாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபர்தராக வந்து நான் ஐடி, மெக்கானிக்கல் நிறைய ஃபீல்டை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட் கைஸ். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஆஸ்ட்ரகுலன் சேனலை செக் பண்ணுங்கள். அதில் நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடான கண்டென்ட்
எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த சேனலில் வந்து வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கொஷின் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து நான் நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, டிசைனராக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரோக்ராமராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள். அது தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys. Thank you so much and cheers.